தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தற்போதே ஆரம்பித்துள்ளன. கட்சி நிர்வாகிகளுடன் கூடிய ஆலோசனை, பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் என திமுக, அதிமுக கட்சிகள் விறுவிறுப்பாக கட்சி பணிகளை தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ள பாஜகவும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் சென்னை ஈசிஆர் பகுதியில் பாஜக மையக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உடல்நலக்குறைவு காரணமாக இதில் அண்ணாமலை கலந்து கொள்ள மாட்டார் என்று முதலில் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த மையக்குழு கூட்டத்தில் தேர்தல் பணிக்கு பாஜக தலைமையில் 5 புதிய குழுக்கள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ் 5 குழுக்களையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அண்ணாமலை, தமிழிசை, ராஜா, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் என 5 பேர் கொண்ட தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியானது கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய சூழல் பற்றி விவரங்களை பொதுவெளியில் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு குழு அமைத்து அதை அண்ணாமலை கண்காணித்து செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். வானதி சீனிவாசனை பொறுத்தவரை பெண்கள் மேம்பாடு மற்றும் பட்டியலின சிறுமிகளின் முன்னேற்றம் பற்றிய தகவல்களை தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாவை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பிரச்சாரம் செய்வது தொடர்பாக ஒரு குழு அமைத்து அதை அவர் கண்காணிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கிய நபர்கள் மற்றும் சமுதாய தலைவர்களை சந்தித்து அவர்களை நட்பு முறையில் வலுப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை கொண்டு சேர்க்கும் வகையில் ஒரு குழு அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுக்கள் அனைத்தையும் கண்காணித்து தேர்தல் பணியில் முழுவீச்சில் செயல்படவும் எல் சந்தோஷ் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை தமிழக மக்களிடம் எடுத்து கூறி அதை வாக்காக மாற்ற வேண்டும் என்று எல் சந்தோஷ் நிர்வாகிகளிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த குழுவின் நடவடிக்கைகளை மாதம் கட்சியின் தலைமைக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் எல் சந்தோஷ் தெரிவித்துள்ளார். எனவே இந்த 5 குழுக்களும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து பணிகளையும் செயல்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவருக்கு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.